சென்னை, மதுரை, திருச்சி உள்ளிட்ட 16 மாநகராட்சிகளுடன் 4 நகராட்சிகள், 5 பேரூராட்சிகள் மற்றும் 149 ஊராட்சிகள் இணைப்பு. தமிழக அரசு அரசாணை வெளியீடு. இது ஆண்ட பரம்பரை என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். படிப்பரவில் பின்தங்கி இருந்ததால் நமது வரலாறு மறைக்கப்பட்டது. முக்குளத்தூர் இலவச கல்வி மற்றும் வேலை வாய்ப்பு அறக்கட்டளை நிகழ்ச்சியில் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி பேச்சால் சர்ச்சை. தமிழகத்தில் 500 அரசு பள்ளிகளை தனியாருக்கு தத்து கொடுக்கும் நடவடிக்கையை தமிழக அரசு உடனடியாக கைவிட வேண்டும். மார்க்சிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் வலியுறுத்தல். அரசு பள்ளிகளை தத்தெடுப்பதாக கூறவில்லை என தமிழ்நாடு தனியார் பள்ளி சங்க தலைவர் அரசகுமார் மறுப்பு. அரசு பள்ளிகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் சொல்லப்பட்டதாகவும் விளக்கம். புத்தாண்டு தினத்தையொட்டி தமிழகத்தில் சுற்றுலா தலங்களில் குவிந்த மக்கள். இயற்கை அழகை ரசித்தும் ஏரிகளில் படகு சவாரி செய்தும் உற்சாகம். சென்னை மெரினாவில் புத்தாண்டை கொண்டாடிய பொதுமக்கள். கடற்கரையோரம் போலீசார் பாதுகாப்பு. கடலூர் சில்வர் பீச்சில் அலைமோதிய மக்கள் கூட்டம். கடல் சீற்றத்தால் கடலில் இறங்க காவல்துறையினர் அனுமதி மறுப்பு. டெல்லியில் சுற்றுலா தலங்களில் குவிந்த மக்கள். இந்தியா கேட் பகுதியில் அலைமோதிய கூட்டம். அரையாண்டு தேர்வு விடுமுறை முடிந்து மீண்டும் சென்னை திரும்பும் மக்கள். சென்னை பெருங்களத்து ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து நெரிசல். சென்னை மெரினா கடலில் குளித்த ஆந்திராவைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் ராட்சசாலையில் சிக்கியதால் பரபரப்பு. தீயணைப்பு வீரர்கள், மெரினா உயிர் பாதுகாப்பு குழுவினர் கடலில் தேடுதல் வேட்டை. மாமல்லபுரம் அருகே ராட்சசாலையில் சிக்கி 2 சிறுவர்கள் உயிரிழப்பு. கல்பாக்கம் முகத்வாரம் பகுதியில் கடலில் குளித்துக் கொண்டிருந்த போது சோகம். வெறிச்சோடிய பாமக நிறுவனர் ராமதாசின் தைலாபுரம் தோட்டம் மற்றும் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாசின் பனையூர் அலுவலகம். புத்தாண்டு தினத்தில் ஏராளமான தொண்டர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதிர்ச்சி. அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் அதிமுக மற்றும் பாஜக சார்பில் கேவியட் மனு தாக்கல். எஸ்ஐடி அமைத்த சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக மேல்முறையீடு செய்யும் போது தங்கள் தரப்பு கருத்தையும் கேட்க வலியுறுத்தல்.
நடிகர் ரஜினிகாந்துடன் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சந்திப்பு. புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்ததாக தகவல். ஆந்திர மாநிலம் மானியம் அருகே குடிபோதையில் மின்கம்பத்தில் ஏறி படுத்து உறங்கிய நபரால் பரபரப்பு. நீண்ட நேரம் போராடி கீழே இறக்கிய பொதுமக்கள். சபரிமலையில் கட்டுக்கடங்காத பக்தர்கள் கூட்டம். 10 மணி நேரமாக காத்திருக்கும் ஐயப்ப பக்தர்கள். ஐசிசி தரவரிசையில் அதிக புள்ளிகள் பெற்று இந்திய வீரர் பும்ரா வரலாற்று சாதனை. 907 புள்ளிகள் பெற்று தொடர்ந்து முதலிடம். டெஸ்லா, ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனங்களின் தலைமை நிர்வாக அதிகாரி எலான் மஸ்க் எக்ஸ் தளத்தில் தன் பெயரை மாற்றினார். பிப் தி ஃப்ராக் படம் புரோஃபைல் படமானது.